இன்னைக்கு என்னன்னு சொன்னா, நான் பிரெஞ்சு லெசன் வந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு எடுக்கல. ஏன்னு சொன்னா, நான் இவ்வளவு வீடியோலயும் பிரெஞ்சு சம்பந்தமா வீடியோ போட்டிருக்கிறேன். நீங்க பார்க்குறீங்களா, படிக்கிறீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா, இந்த பிரெஞ்சு வந்து எவ்வளவு முக்கியமாக்கப்பட்டு வருதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு இப்ப சொல்லப் போறேன். இப்ப நாங்க வந்து எங்கட நாட்டை விட்டு வேறொரு நாட்டுல வந்து வசிக்கிறோம்னு சொன்னேன். இப்ப சுவிஸோ இல்ல பிரான்ஸோ எங்க இருந்தாலும் அந்த நாட்டு மொழி கட்டாயமா எங்களுக்கு கதைக்க தெரிஞ்சிருக்கணும். அது வந்து இப்ப எங்கள வந்து தனிப்பட்ட ரீதியா நாங்க டெவலப் ஆகுறதுக்கு உதவும். அதே சமயம் அரசாங்கமும் அத வந்து கட்டாயப்படுத்திக் கொண்டு வரினும். உங்களுக்கே தெரியும். என்னென்ன தேவையோ அது அதுக்கு அந்தந்த நீவோல இருந்தாத்தான் அது குடுக்கினும். சரி, முதல் ஆதூல இருந்தவ இப்ப பேதூக்கு வந்திருக்கணும். இனி வருங்காலத்துல இப்ப பேவண்ணுக்கு வந்திருக்கணும். இனி வருங்காலத்துல பேது கேட்கலாம், சேயா கேட்கலாம், சேது கேட்கலாம். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அதாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன். காலம் ஓடிக்கொண்டே இருக்கும். அரசாங்கம் தங்களோட ரூல்ஸ்களை மாத்திக்கொண்டே இருப்பினும் நாங்க வந்து அது என்ன கணக்கிலே எடுக்காம காலத்தை வீணடிச்சு கொண்டு இருக்கிறோம். இப்ப அவ வந்து ஒவ்வொரு நீவோவா கூட்டினும்னு சொன்னா நாங்களுமே என்ன செய்யணும்? ஒவ்வொரு நீவோவா கொஞ்சம் கொஞ்சமா கூடிக்கொண்டு வரணும். ஆனா நாங்க என்ன செய்யறோம்? அந்த மட்டத்திலே தான் இருக்கிறோம். இப்ப என்னட்ட வந்து கிளாஸுக்கு வாராக்கள் கூடியும் என்னை விட வயசு கூடினாக்கள் 50 வயசுல இருக்கணும், 60 வயசுல கூட இருக்கணும். அப்படி இருக்கிற ஆட்கள் வந்து இவ்வளவு காலம் எவ்வளவு காலத்தை வீணடிச்சிருப்பினும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அதுக்குத்தான் நான் இப்ப ஆரம்பத்திலே சொல்றேன், குறிப்பா நீங்க பெண்களா இருந்தீங்கன்னு சொன்னா கட்டாயம் வேலைக்கு போத்தான் வேணும். இல்லைன்னு நான் சொல்லல, காசு உழைக்கத்தான் வேணும், வேலைக்கு போத்தான். அதே சமயம் நீங்க வேற நாட்டு மொழிய எந்த நாட்டுல இருக்கிறீங்களோ அந்த நாட்டு மொழிய கட்டாயம் நீங்க படிக்க வேணும். உங்களுக்கு இப்ப என்னட்ட இதுக்கு கிளாஸுக்கு காசு கட்டி வர காசு கூட இல்ல இதுன்னு சொன்னா நான் வந்து மெம்பர்ஷிப்ல வந்து ஒன் பண்ணி இருக்கிறேன். அதுல வந்து உங்களுக்கு தேவையான அது இப்ப என்னட்ட கிளாஸ் வாரதை விட குறைஞ்ச காசுல மெம்பர்ஷிப்ல நான் வச்சிருக்கிறேன். உங்களுக்கு ஒவ்வொரு நீவோவா நீங்க அதை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப நீங்க வந்து யூடியூப்ல பார்த்து படிப்பீங்க. படிக்க ஆவண்ணுக்கு எவ்வளவு படிக்கணும்னு தெரியாது. எல்லாத்தையும் படிப்பீங்க படிச்சு கொண்டே போவீங்க. இனி ஒரு வீடியோ நாங்க படிப்பு சம்பந்தமா பார்த்து கொண்டிருக்க கீழே வேற ஏதாவது வரும். சமையல் சம்பந்தமாவோ இல்ல மேக்கப் சம்பந்தமா. நானுமே அப்படித்தான். அப்ப என்ன செய்வேன்? அதுல கொஞ்சம் ஆர்வம் கூடி மற்ற வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொண்டு போயிடும். அப்ப படிச்சது எனக்கு ஞாபகம் நிக்காது. நீங்க உங்களோட நீவோவோ டெவலப் பண்ண நினைக்கிறீங்கன்னு சொன்னா எந்த மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணுங்க. அதுல வந்து நான் 3 நிலை வச்சிருக்கிறேன். ஒன்று வந்து நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் உடனே ரிப்ளை பண்ணக்கூடிய மாதிரி நான் வச்சிருக்கிறேன். 2வது வந்து A1க்குரிய கோர்ஸ். A1க்கு என்னன்னு சொன்னா தேவையான vocabulary, தேவையான ஃப்ராஸ்கள், அதே மாதிரி என்னென்ன டியலாக் A1க்கு நீங்க எப்படி டியலாக் கதைக்கணும், ஃப்ராஸ் என்னென்னு ஃபார்ம் பண்ணி கதைக்கணும்னு சொல்லி அது வந்து A1க்கு நான் ஒரு 30-32 வீடியோக்குள்ளேயே A1 கோர்ஸ் வந்து முடிக்கிற மாதிரி வீடியோ போட்டிருக்கிறேன். அதே மாதிரி 3வது லெவல் என்னன்னு சொன்னா ஆது B1. இது ரெண்டும் என்னன்னு சொன்னா நான் மாதத்துல வந்து 2 வீடியோ போடுவேன். ஒரு வீடியோ வந்து கிராமரா இருக்கும், மற்ற வீடியோ வந்து கதைக்கிறதா இருக்கு. சரி, அது வந்து இப்ப கூடுதலுமே டெல்ஃப் எக்ஸாம பேஸ் பண்ணதான் இருக்கு. அங்க என்ன சுஜேக கேப்பினும், அதுல நீங்க எப்படி கதைக்கணும், அதுக்கு என்னென்ன vocabulary பாவிக்கணும், என்னென்ன எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணணும், எல்லாமே நான் அந்த 3வது நிலையில வந்து நான் உங்களுக்கு போடுவேன். நீங்க ஃபுல்லா அந்த வீடியோ பார்த்தாலே 3வது நிலையில இருக்கிற ஆது B1 வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னாலே உங்களால வந்து டெல்ஃப் ப்ரொஜெக்ஷன் ஓஹல் வந்து ஈஸியா பாஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. முக்கியமா அங்க என்ன சுஜே வருமோ அது சம்பந்தமா சுஜே தான் நான் கதைக்கிறதுக்கு போடுவேன். பிரெஞ்சுலயும் சொல்லி தமிழ்லயும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இனியுமே நீங்க காலத்தை வீணடிக்காம நீங்க ஒரு வீடியோக்களை பார்த்தோ இல்ல படிச்சோ என்னவோ செய்து நீங்க உங்களோட நீவோவை வந்து உயர்த்த பாருங்க. அதுக்கான சந்தர்ப்பம் தான் இது. ஏன்னு சொன்னா இப்ப B1 கேட்டிருக்கணும், இனி வருங்காலத்துல என்னென்ன கேட்பினுமெண்டே எங்களுக்கு தெரியாது. அதுக்காகத்தான் நான் சொல்றேன், நீங்க
முக்கியமா பெண்களா இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க கட்டாயம் வேற நாட்டு மொழியை நீங்க படிச்சே ஆகணும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். எனக்கு நடந்த ஒரு சிச்சுவேஷனை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். எனக்குன்னு சொன்னா இப்ப என் ஃப்ரெண்டுக்கு தான் நான் கதைக்கிறது கூட்டிக் கொண்டு போனேன். அது என்னன்னு சொல்லி இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இது வந்து உங்களை மட்டும் பாதிக்காது. இப்ப நீங்க வேற நாட்டுல வந்து இருந்தேன்னு உங்களுக்கு மொழி தெரியாம இருந்தா உங்களை மட்டும் பாதிக்காது, உங்களோட குழந்தைகளையும் சேர்த்து பாதிக்கும். சரி, அதுக்கான ஒரு நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன். அதுக்கு பிறகு நீங்க யோசிச்சு முடிவெடுங்க. நீங்க இப்பவே படிக்கணுமா இல்ல காலம் தாழ்த்தி 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 இப்படியே காலத்தை வீணடிக்கணுமான்னு நீங்களே முடிவெடுங்க. என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வந்து அவட மூத்த மகன் வந்து 10 வயசுல இங்க வந்தவர். 5ஆம் வகுப்பு படிக்க வந்தவர். வந்து அவர் வடிவா 8ஆம் ஆண்டு மட்டும் நல்ல வடிவா பிரெஞ்சு படிச்சு மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் வடிவா இங்கிலீஷ் ஆல்மோ எல்லாம் வடிவா செய்வேன். எல்லாம் படிச்சு நல்ல மார்க்ஸ் எல்லாம் எடுத்து 9, 10, 11 சேஓ போயேக்க வந்து மார்க்ஸ் எல்லாம் வடிவா காணும், பழக்க வழக்கங்கள்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி பேரண்ட்ஸை கூப்பிட்டு இவரை வந்து நாங்க சேஓல வந்து 2வது நிவோல விடுறோம். ஜெனகல்ல விடுவோம்னு சொல்லி எல்லாம் சைன் பண்ணிட்டு வந்துட்டோம். ஏன்னா 1வது நிவோக்கு விடையலாது. அவர் 10 வயசுல வந்த வழியா கொஞ்சம் பிரெஞ்சுல கஷ்டமா இருக்கும். கடைசியிலேயும் விட தேவையில்லை. இவர் நல்லா செய்யுறு, மேத்ஸ் எல்லாம் நல்லா செய்யுறு, பிரெஞ்சு நல்லா கதைக்கிறார். அப்ப 2வது நிவோல விடுவோம்னு சொல்லி சைன் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு அந்த பிள்ளை சேஓ தொடங்கிக்க எக்கோல் போனா அங்க இருக்கிற டிரெக்டர் என்ன செய்தவர்னா 3வது நிவோல பிடிச்சு விட்டுட்டேன். அப்ப வீட்டை வந்தா அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு கிழமையா அந்த பிள்ளை ஒரு மாதிரி இருந்தா அப்ப தாய் வந்து கேட்டாவாம், என்ன நடந்தாலும் இப்படி என்ன 3வது நிவோல விட்டுட்டீங்க. அப்ப நான் என்ன மார்க்ஸ் எல்லாம் காணும் எல்லாம் தானே என்ன விட்டவே 3வது நிவோல விட்டவே ஏண்டா இத வந்து கதைக்கிறதுக்கு அங்க போய் கதைச்சு வாதாடுறதுக்கு அந்த தாய்க்கு வந்து பிரெஞ்சு தெரியாது. இது வரைக்கும் அந்த தாய் வந்து இப்போ ஒரு 6-7 வருஷம் ஆயிருக்கு. இது வரைக்கும் பிரெஞ்சு தெரியாது. சரி, அப்பாவை விடுங்க, அப்பா வேலைக்கு போறாரு, உழைக்கிறார். அந்த தாய்க்கு பிரெஞ்சு தெரியாது. அப்ப எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டா இப்படி பிரச்சனையா கிடக்குது, நீங்க ஒருக்க வாரீங்களா கதைப்போம் சரின்னு சொல்லி. அப்ப நான் முதலில் சொன்னேன், எக்காரணம் கொண்டும் முதலே நான் அவாக்கு சொல்லித்தான், எக்காரணம் கொண்டு நீங்க பிள்ளைய 3வது நிவோல இருக்கிறதுக்கு நீங்க சம்மதிக்க கூடாது. என்னன்னு சொன்னா அம்மா அப்பா நீங்க ஏற்கனவே சைன் பண்ணிருக்கிறீங்க 2வது ஜனகல்ல அவரை விடணும்னு சொல்லி சம்மதிக்க கூடாது. ஆனா நீங்க சொல்லாம நானுமே அதுல வந்து மேலதிகமா எதையுமே சொல்லலாது. நீங்க சொல்ற விஷயத்த நீங்க தெளிவா சொல்லுங்கன்னு சொல்லித்தான் நான் கூட்டிக் கொண்டு போனேன். அங்க போனா அவ என்ன காரணம் சொல்லிடணும்னு சொன்னா 10 வயசுல வந்தவர் பிரெஞ்சு அதுகள் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்குந்தானே 3வதுல விட்டு படிப்பிப்போம். அப்ப அவ சொல்லி தரத்த நான் கேட்கிறேன். அவ ஏற்கனவே அப்ப நான் சொன்னேன் என்னன்னு சொன்னா, அப்பே நீங்க 8ஆம் ஆண்டு முடியக்குள்ள மார்க்ஸ் எல்லாம் காணும், பழக்க வழக்கம் எல்லாம் சரியா இருக்கு, ஏன் எங்கள்கிட்ட சைன் வேண்டிங்க? எங்கள்கிட்ட சைன் வேண்டி பிள்ளைய மூமெண்ட் சொல்லித்தர நீங்க 2வது நிவோக்கு விட்ட நீங்க அப்படி இருக்கத்தைக்கு நீங்க இப்ப என்னன்னு மாத்துங்க. ஏதாவது பிள்ளையில பிழை இருந்தா சொல்லுங்க, மார்க்ஸ் காணாட்டி சொல்லுங்க, இல்ல பழக்க வழக்கம் சரியில்லாட்டி சொல்லுங்க, இறக்கி விடுவோம். அதுல எங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை. நீங்க எல்லாம் இருக்குன்னு சொல்லி சைன் பண்ணிட்டு இப்ப மட்டும் ஏன் இறக்கி விடுறீங்க? அவை வந்து அதை ஒப்புக்கொள்ளவே இல்லை அது பிள்ளை கஷ்டம் அது இதுன்னு சொல்லிக்கொண்டே பிள்ளை கஷ்டம்னு சொன்னதா இல்லை. அப்ப நீங்க எந்த காரணமும் இல்லாம இறக்கி விடுறதுக்கு எங்களுக்கு ஒரு காரணத்தை தாங்க. இதுல எனக்கு என்ன ஒரு விஷயம் பிடிச்சேன்னு சொன்ன, தாய்க்கு பிரெஞ்சு தெரியாதுதான், ஓகே, என்ன கதைக்க கூட்டியும் தகப்பர் அவர் அப்பா சொல்றார், இல்ல என்ற பிள்ளை அதுலயே படிக்கட்டும், அப்படி இல்லாட்டி ஸ்கூல் மேல நாங்க கேஸ் கொடுப்போம். இது ஒரு சரியான பாயிண்ட். சரி, அப்ப அதுக்கு அவ சொல்லிச்சினும் அவையும் அதை கோமாத்தான் சொல்லிடும். அப்படி இல்லை, சரி நாங்க 2வது நிவோல விடுறோம், அவருக்கு திருப்பி மார்க்ஸ் காணாட்டி 3வது நிவோல இறக்கும். அப்ப அந்த பேரண்ட்ஸ் சொன்ன விஷயம், நீங்க என் பிள்ளைக்கு மார்க்ஸ் காணாட்டி இல்ல என் பிள்ளை படிக்க கஷ்டப்படுது,
இல்ல பழக்க வழக்கம் பிள்ளையா இருந்தா நீங்க இறக்கி விடுங்க, நாங்க அதுக்கு எப்பவுமே கேள்வி கேட்டு வர மாட்டோம். ஆனா இப்ப எந்த பிழையுமே இல்லாம நீங்க எந்த பிள்ளைய இறக்கி விடக்கூடாது. இதுதான் ஒரு பாயிண்ட். இது என் மூலமா அவ சொன்ன விஷயம். சரியோ, இது சரியான விஷயம், சரியான பாயிண்ட். இப்ப நான் இது என்னத்துக்காக சொல்றேன், இது ஒரு பாராட்டத்தக்க விஷயம். அப்புறம் அந்த பிள்ளைய ஜனஹால்ல விட்டு இப்ப அந்த பிள்ளை நினைக்கிறேன் 12 முடிச்சு காலேஜோ சேஜோ போயிருப்பினும் நினைக்கிறேன். அது என்ன விஷயம், அது மட்டுமே அந்த பிள்ளை 3வது நீவோக்கு இறங்கல, லெவலுக்கு இறங்கல. ஜனஹல்ல இருந்து படிச்சு சேஜோ காலேஜ் போயிருக்கு. இதுல என்ன நான் பாராட்டத்தக்க விஷயம்னா, அந்த தாய் தகப்பன் அந்த பிள்ளைக்காக நின்றவன். சரியோ, தண்ட பிள்ளையில நியாயம் இருக்குன்னு சொன்ன. ஆனா இதுல என்ன பிழையான விஷயம்னு நான் சொல்றேன்னு சொன்னா, என்ன கூட்டி கொண்டு போய் கதைச்சது பிழையான விஷயம். இதே நான் இல்லையென்று வையுங்க, இப்ப நானோ இல்ல வேற யாரோ அவருக்கு கதைக்க கூட்டி கொண்டு போக இல்லைன்னு சொன்னா என்ன நடந்திருக்கும்? உங்களோட பிள்ளையோட நிலை என்னவா இருக்கும்? இதுதான் ஒரு கேள்வி. எப்பயுமே அடுத்தவையை நம்பி இருக்கக்கூடாது. எங்கட பிள்ளைகளுக்கான அவையோட தேவை, தங்கட தேவைகளை தாங்களே நிறைவேற்றி கொள்ளும் வரைக்கும் நாங்க தான் பிள்ளைக்கு சப்போர்ட்டா நிக்கணும். அதுக்காக இப்ப பிள்ளை செய்துட்டா போய் நாங்க சப்போர்ட்டா நிக்க கூடாது. சரியான விஷயம் இருந்தா, எங்கள்கிட்ட சரியா இருந்ததுன்னு சொன்னா நாங்க போய் கதைக்கலாம். இதே மொழி தெரியாம நாங்க என்ன செய்யறோம், எங்கட பக்கம் சரியா இருந்தா கூடி அதை சொல்றதுக்கு ஓமண்டு சிரிச்சுட்டு தலையாட்டிட்டு வந்துடுறோம். அது தவறான விஷயம். இனி நீங்க அதை அப்படி செய்யக்கூடாது. யாரையும் கூட்டிட்டும் போகவும் கூடாது. உங்களோட பக்கம் நியாயம் இருக்கும்போது அடுத்தவை சொல்றத நீங்க ஒப்புக்கொள்ளவும் கூடாது. அது எந்த நாட்டென்றாலும் சரி, அவையோட நாடா இருக்கலாம். ஆனா நியாயம் எங்கட பக்கம் இருந்தா நீங்க ஒரு காலமும் விட்டு கொடுக்க கூடாது. அதுக்காகத்தான் நான் சொல்றேன், இப்பவே நீங்க படியுங்க. என்னோட பர்சனலா கிளாஸ் வேற விருப்பம் இருந்தாலும் படிங்க, இல்ல மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணி அந்த வீடியோக்குள்ள பார்த்து உங்களை நீங்களே டெவலப் ஆக்கி கொள்ளுங்க. இதை விட இந்த மெம்பர்ஷிப்ல போட்டிருக்கிற விலை குறைவான இதை விட என்னால இதுக்கு மேல குறைச்சு என்ன வழியண்டே எனக்கு தெரியாது. இவ்வளவு நான் செய்யறதுக்கு காரணம், நீங்க படிக்கணும், உங்களோட நீங்களே டெவலப் பண்ணி கொள்ளணும். குறிப்பா பெண்களா இருந்தீங்கன்னு சொன்னா கட்டாயம் படியுங்க. இந்த வார 5 மே மாதத்துக்கு B1க்கு 7 பேர் என்னட்ட படிச்சு 7 பேர் டெல்ஃப் எக்ஸாம் எழுத போயிடும். அதே மாதிரி ஆதுல 2 பேர் எழுத போயிடும். என்னால இப்படி நிறைய பேர் பயனடையணும், இப்ப நான் படிச்சதையே நான் திருப்பி சொல்லி கொடுத்து பயனடையணும்ன்றேக்கு எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு. அதை விட என்ன சந்தோஷம்னு சொல்லி சொன்னா, உங்களோட வேலைகளை உங்களோட உரிமைகளை நீங்களே தட்டி கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. சில வேளை இப்ப போலீஸ் இப்ப தேவையில்லாம ஏதாவது ஒரு பிரச்சனையை கூட உங்களை இதண்டா கூடியுமே உங்களால கதைக்க இயலாது. உங்களுக்கு நியாயப்படுத்த தெரியாது. அது காரணம் மொழிக்கு தெரியாது. இனியும் நீங்க காலத்தை வீணடிக்காதீங்க. காலத்தை வீணடிச்சு எந்த பிரயோசனமுமே இல்லை. இருக்கிற காலத்தை பயன்படுத்தி கொண்டு இனி கூட நீ இப்ப நேஷனாலிட்டிக்கு இப்ப B1 கேட்கணும்னு சொன்னா இனி நீங்க எடுக்க போறீங்கன்னு சொன்னா சில வேளை அடுத்தடுத்த வருஷத்துக்கு B2 சேயா கூட கேட்கணும். அப்ப இப்ப என்ன நீவோல இருக்கணுமோ அதை கேட்டு முடிஞ்ச வரை நீங்க முயற்சி செய்து, இதே நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னா காலம் கடந்த பிறகு நீங்க படிக்கிறதுக்கு வாரீங்க. 50 வயசு 60 வயசுல வாரீங்க. இப்ப நான் அவைய நான் குத்தி காட்டுறேன் இல்ல, குறையா சொல்றேன் இல்ல, அதுவுமே ஒரு ஆர்வம் தான், இல்லையண்டு இல்ல. அவைக்கான காலம் இருக்கேக்கு அதை தவற விட்டுட்டீங்க. நீங்களுமே தவற விடாம உங்களுக்கான வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க. உடனேயே இப்ப நீங்க என்னோட கிளாஸுக்கு சேர்ந்து படிக்க விருப்பம்னு சொன்னா இந்த மெயில் அட்ரஸ்க்கு மெயில் அனுப்புங்க. இல்லாட்டி மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணி நான் போடுற வீடியோக்களை படிச்சு நீங்க உங்களை நீங்களே டெவலப் ஆக்கி கொள்ளுங்க.